வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எந்நாளும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். சனி பெயர்ச்சி ஆகிவிட்டது. தொடர்ச்சியாக யோகம் யாருக்கு, சோகம் யாருக்கு, பாதகம் யாருக்கு என்றெல்லாம் காணொளியில் பார்த்து வருவீர்கள். பொதுவாக சனி பகவான் மிகவும் யோகத்தை தருபவர். தலைமுறைக்கும் தேவையான சொத்துக்களை வாரி வழங்கி விடுவார். ஏழையாக இருந்தால் பணக்காரன் வைக்க விடுவார். பணக்காரராக இருந்தால் தான தர்ம சேமையில் மிகையாக செயல்பட வைத்து விடுவார். பல பேருக்கு தொழில் தருகின்ற நல்ல பெயர் எடுத்து விடுவார். ஆக இந்த சனி பகவான் எந்தெந்த ராசிக்கு நன்மை தருவார் என்றால் அனைத்து ராசிகளுக்கும் நன்மைக்குரியவரே. ஆனால் ஜோட விதிப்படி அவருடைய யோகமான ராசிகள் எதுவென்றால் பொதுவாக ரிஷபராசிக்கு யோகத்தை தருவார், மிதன ராசிக்கு யோகத்தை தருவார், துலா ராசிக்கு யோகத்தை தருவார், மகர ராசிக்கு யோகத்தை தருவார். ஆனால் இப்பொழுது கோச்சார ரீதியாக சொல்ல வேண்டுமென்றால் சனி பொதுவாக 12 ராசிகளில் 2.5 ஆண்டுகளாக சுற்றி வரும்பொழுது 12 × 2.5 24, 12 அரை 6 30 வருடங்கள். 30 வாழ்ந்தாரும் இல்லை, 30 கெட்டாரும் இல்லை என்று சொல்வது ஜோட பதமொழி. பொதுவாக சனிபானுடைய அதீத பெருமை என்னவென்றால் ஏழை பங்காளன், புரட்சி செய்பவர், கம்யூனிஸ்ட்வாதிகளை உருவாக்குவர், புரட்சியாளர்களை உருவாக்குவார்கள், ஆண்டான் அடிமையை ஒழிப்பவர், அடிமைகளை மேலேற்றி அவருடைய வாழ்க்கையை உரையச் செய்பவர். ஆக ஏழை பங்காளனாக இருக்கிறது எந்தெந்த தெய்வம் என்றால் திருப்பதி வெங்கடாஜலபதி கலியுக வரதனாக, கலியுகத்தில் ஐயப்பன், கலியுகத்தில் முருகன். இத்தனை அதீத பெருமை கொண்ட இந்த சனி பகவான் காவல் தெய்வமாகவும் கருதப்படுகிறார். ஏனென்றால் சூரியன் பகல் நேர பிதா என்றால் சனி பகவான் இரவு நேர பிதா. ஆக கருப்பணசாமி, முனீஸ்வரர், மாடசாமி ஏனைய காவல் தெய்வங்களால் அவருடைய அம்சம். பொதுவாக சைவ வழிபாட்டில் கால பைரவரால் அருள் பெறப்பட்டவர் சனி பகவான். சிவபெருமானை பூஜித்து கிரக பதவி அடைந்தவர். அவ்வளவு பெரிய ராசி. முக்கியமாக அனைத்து ராசிகளுக்கும் சமமான பலன் தந்தாலும் கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் இடத்தில் வந்தால் மிகையான ராஜயோகத்தை வாரி வழங்கி விடுவார். அப்படி பார்த்தால் மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி கோச்சாரம், ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்தில் கோச்சாரம், துலா ராசிக்கு 6ஆம் இடத்தில் கோச்சாரம். அப்போ இந்த 3ஆம் இடம் உபஜயத்தை குறிக்கும், 11ஆம் இடம் லாபத்தை குறிக்கும், 6ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தையும் விபரீத ராஜயோகத்தையும் குறிக்கும். எனவே இந்த மகர ராசி அன்பர்களுக்கும், ரிஷபராசி அன்பர்களுக்கும், துளாராசி அன்பர்களுக்கும் யோகாதிபதியாகவும், பாக்கியாதிபதியாகவும், அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குகின்ற அதிபதியாகவும், ஏழையாக இருந்தால் பணக்காரனாக மாற்றிவிடுகின்ற அதிபதியாகவும், பணக்காரர்கள் என்றால் வள்ளல் தன்மை வாய்ந்தவராக மாற்றிவிடுகின்ற அதிபதியாகவும் வருகிறார். ஆக மகராசி அன்பர்களுக்கும், ரிஷபராசி அன்பர்களுக்கும், துளாராசி அன்பர்களுக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு டு 2028ஆம் ஆண்டு வரை ஒரு மிகையான பிரமாதமான கோச்சாரமாகும். லாபத்தை தருகின்ற, யோகத்தை தருகின்ற கோச்சாரமாகும். தொழில் நிலையாகும், வீடு வாசல் அமையும், திருமண யோகம் சுபிச்சமாக அமையும், குழந்தை பாக்கியம் 1க்கு 2 அமைப்பில் கிடைத்து யோகமாக அமையும். கன்னி பெண்களுக்கும் சரி, காளையர்களுக்கும் சரி திருமண முயற்சி பலிதமாகும். இவையெல்லாம் ஜென்மஜாதத்துக்கு யோகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கிய கருத்து. கோச்சாரப்படி வரும்பொழுது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக சில நல்ல பலன்கள் அமையும். பதவி உயர்வு கிடைக்கும். அரசு தொழில், தனியார் தொழில், சொந்த தொழில் இருப்பவர்களுக்கு, சம்பள தொழில்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் ஏற்படும். வண்டி வாகனம், பொன் பொருள் பூசணம் இவையெல்லாம் ஏற்படும். ஆக சனிபகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு முறை ஒன்று திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு, 2வது ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, சித்தர்களுடைய வழிபாடு, பழனி முருகப்பெருமான் வழிபாடு, மலைக்கோயில் சார்ந்த வழிபாடு. சித்தர்களுடைய அனுகூல பலனை பெற வேண்டும் என்றால் சனியுடைய கிரக அமைப்பு ஜனன ஜாதகத்தில் சிறப்பாக அமைய வேண்டும். அதே நேரத்தில் ஏழைகள், முதியவர்கள், வைதிகர்கள், வாழ்வு இழந்தவர்கள், அனாதை ஆசிரமம் நடத்துபவர்களுக்கு தான தர்மம் செய்தால் சனிபகவானுடைய பேரருள் கிடைக்கும். முக்கியமாக ஜீவராசிகளுக்கு ஜீவகருணையோடு உணவு வழங்குதல் இவையெல்லாம் சனிபகவானுடைய பேரருளை இயற்கையாகவே கிடைக்கின்ற தன்மை. பொதுவாக சனி பகவான் நீதியை விரும்புவர், நியாயத்தை விரும்புவர், சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருப்பவர். ஆக சனி பகவான் மிகையாக மகர ராசிக்கும், ரிஷபராசிக்கும், துளாராசிக்கும் மிகையான நற்பலனை தருவார். ஏனைய ராசிகளுக்கு அந்தந்த இடங்களில் வரும்பொழுது சுபபலனை தருவார். ஆகவே ஜென்மஜானத்தில் சனி சிறப்பாக அமைந்திருந்தால் யோகமாக இருக்கும். ஆகவே கலக்கம் வேண்டாம். இந்த மேசராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் கண்டமச்சனி, ஏழரைச்சனி, ஜென்மச்சனி, குடும்பச்சனி என்பதால் கலக்கம் வேண்டாம். சற்று நிதானமாக பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள். சனிபகவானை வாரந்தோறும் வழிபாடு செய்யுங்கள். காலபைரவர் வழிபாடு செய்து வாருங்கள். மீதம் இருக்கின்ற மிதனராசி, கன்னிராசி, கடகராசி, சிம்மராசிக்காரர்கள் எல்லாம்
ஒரு மிதமான பலன். சிம்மராசிக்கு அட்டமச்சனி என்றால் கலக்கம் வேண்டாம், வழிபாடு செய்தால் தெளிவாகிவிடும் என்பதுதான் ஆண்டோர் சான்றோருடைய பக்தி பெருமக்கள் சொல்கின்ற, ரிஷி மக்கள் சித்தர் மக்கள் சொல்கின்ற நம்பிக்கை. ஆகவே முடிந்தளவு தான தர்மம் செய்வதும், முடிந்தளவும் கோயில் சென்று வழிபாடு செய்வதும், ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வதே சனிபகவானுடைய பேரருள் கிடைக்கின்ற அம்சமாகும். ஆக சனிபகவானுடைய பேரருள் வேண்டுமென்றால் நேர்மையாகவும் நீதியாகவும் இருக்கும் பொழுதும் சூட்சமாக அருள் கிடைக்கும். தான தர்மம் செய்யும் பொழுதும், கோயில் வழிபாடு செய்து பொழுதும், பொறுமையாகவும் தன்னடமக்கமாக இருக்கும் பொழுதும் அவருடைய பேரருள் கிடைக்கும். ஆக மிகையான ராசி என்று எதுவென்றால் மகர ராசி, ரிஷபராசி, துலா ராசிக்கு மிகையான ராஜயோகத்தை வாரி வழங்குகின்ற கோச்சாரமாக 3, 6, 11 என்ற இடத்திலிருந்து மிகையான நற்பலனை தருகிறார் என்பதால் இந்த ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் தேவையான திட்டங்களை தீட்டி எது முக்கியம் என்று தெரிந்து கொண்டு செயல்பட்டால் இந்த வருகின்ற 2.5 ஆண்டுகள் மிகையான சுபபலன் கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இந்த காணொளியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போன்ற காணொளிக்கு ஆதரவு தாருங்கள். தொடர்ச்சியாக நான் பலவிதமான ராசி பலன், கோச்சார பலன், பிரத்யேகமாக சிறப்பு பலன்களெல்லாம் சொல்லி வருவேன். நன்றி, வணக்கம்.